திடீரென குறைந்த முட்டை விலை. அரசாங்கத்துக்கும் இதற்கும் துளிகூட தொடர்பில்லை. பின்னணியில் பெரும் கைகள் உள்ளதாகவும் அச்சம். இது ஒரு மாபியா, பெரிய பாம்காரனும் இதை குற்றம் முடிக்கலாம். இதை வந்து சின்ன பாம்புல மூடணும் என்று பெரிய பாம்காரனுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். 50 ரூபாயாக இருந்த முட்டையின் விலை திடீரென 30 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. நுகர்வோருக்கு இது மகிழ்ச்சியான விடயம்தான். ஆனால் முட்டை விலை வீழ்ச்சிக்கு புதிய அரசாங்கம்தான் காரணம் என சமூக ஊடகங்களில் பாரியதொரு பிரசாரம் நடந்து வருகின்றது. முட்டை இறக்குமதியில் சிலர் தரகு பணம் பெற்று வந்ததாகவும், புதிய அரசாங்கம் வந்ததும் முட்டை இறக்குமதியில் பெறப்பட்ட தரகு பணம் இல்லாமல் செய்யப்பட்டதாகவும், இதனால் தான் முட்டையின் விலை 30 ரூபாய் வரையில் குறைந்துள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. இந்த தகவல் உண்மைதானா என்பதை அறிந்து கொள்வதற்காக அக்கரைப்பற்றில் 20 வருடங்களாக மொத்தமாகவும் சில்லறையாகவும் முட்டை வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் அய்யூப் கானிடம் பேசிய போது அவர் இது குறித்த விவரங்களை தெளிவுபடுத்தினார். முட்டைக்கு விலை சந்தையில் குறைஞ்சிருக்கிற காரணம் வந்து விற்பனை குறை. முட்டை வந்து எலெக்ஷனுக்கு 2 வீக்கு மேல் வந்து முட்டை அரசாங்கம் இறக்கியிருந்து இளங்கர உற்பத்தியும் கூடியிருந்து முட்டை வியாபாரம் சேரிது குறை வியாபாரம் இல்லை. அதனால வந்து முட்டை வந்து விலை குறைஞ்சிது. அதுக்கு அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. வந்து முட்டை வந்து இப்ப என்ன வந்து எலெக்ஷன் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒன்னொரு நாள் நாடு முடங்கிடுது. அந்த சந்தர்ப்பத்துல வந்து முட்டை அந்த தேவை பேக்கரி ஹோட்டல் எல்லாம் மூடி இருந்து. அப்ப அந்த முட்டை ஒருத்தர் மேத்த போகுது. முட்டை விற்கையும் இருந்தது. பேக்கரிக்குரிய சேவை ஹோட்டலுக்குரிய சேவையான முட்டையில் சேரா எனக்கு 200 கோடி முட்டை மிஞ்சிருது அந்த டைம். அப்ப அதுல வந்து நாட்டுல முட்டை தேக்கம். மற்ற இன்னொரு பிரச்சனை நினைச்சுன்னா வந்து நாட்டுல சின்ன முட்டை முட்டை வந்து உற்பத்தி இப்ப சின்ன முட்டை நாட்டுல கூட பெரிய முட்டை உரிய கோழி வந்து இப்ப முட்டையை வந்து இப்ப கட்டுப்பாடு கோழி வித்துட்டுவாங்க. கோழி வித்து அந்த முட்டை இன்னும் 2 கிழமை 50 ரூபாய்க்கு முட்டை ஒரு சாத்தியம் இருக்கு. இதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. பாம் சங்கம் சொல்லிச்சு 28 இருந்து 30 எங்களுக்கு முட்டையை கொடுக்க ஏழுமந்தான் பாம் சங்கம் சொல்லு. இதை பேஸ்புக் ரசிகர்கள் என்ன செய்யாங்கன்னா அரசாங்கம் 28 30 ரூபாய்க்கு விற்க சொல்லிக்காங்க சொல்லி வதந்திய பரப்பினதை ஒழிய அரசாங்கம் முட்டைக்கு இன்னும் பேச மாட்டேங்குது. பாம்பு 28 இப்ப பாம்பு 25,000. அப்ப 25 காரணம் பாம்பு ஆகணும்னா தூரம் அங்க கொண்டாட்டு டிரான்ஸ்போர்ட் திரும்ப எங்களுக்கு ஒரு 2 லாபம் போகணும். மேலும் சேரம் உங்களுடைய சில வாடகை உங்க கடையை நிற்கிறார்கள் எல்லாருக்கும் நாங்க சம்பளம் கொடுப்போம். அப்ப எங்களுக்கும் வந்து அதுல வேற லாபத்தை தான் நாங்க மேற்கொண்டு அதை செஞ்சுப்போம். முட்டை வந்து அந்த இன்னும் ஒரு குறிப்பிட்ட முட்டை விலை கூட கூட இதே நபர் என்ன செய்யப்படுறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக முட்டை வந்து திரும்ப 50 ஆகி போட்டார் என்ற அதே மாதிரி அரசாங்கத்துக்கு செய்யப்படுறாங்க. இதுக்கும் அரசாங்கம் சம்பந்தம் இல்லை. முட்டை வந்து விற்பனை கூடும் விலை கூடும், விற்பனை குறைந்த விலை குறையும். இப்ப நாட்டுல உற்பத்தி கூடும், தீர்ந்த விலை இன்னும் குறையுது. இப்ப ஒரு ஃபார்முக்கு நஷ்டம் போகுது. இப்ப எந்த ஃபார்ம் உண்டு 2 லட்சம் ரூபாய் மாட்டம் போயிட்டு இப்ப தேடிய நஷ்டத்தை கொடுத்துட்டு மாட்டேன். கோழி இருக்குதான் பார்ப்பாங்க. கோழி வித்தாலும் முட்டை விலை திரும்ப வேறதுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பம். இந்தியா வந்து இறக்கினத்தால்தான் இந்த முட்டை இந்த வீழ்ச்சி ஆறு யாரும் சாதாரணமா போயிட்டு இருந்தோம். 35-40 ரூபாய் போயிட்டு இருந்து. அப்ப பாம்காரர்களும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. இறக்கினோட எலெக்ஷனுக்கு போது இறக்க இளங்கட முட்டையும் உற்பத்தி கூடிக்கும் அந்த டைம். அந்த முறைக்கு போடாது இறக்காம விட்டுருந்தாங்கன்னா இளங்கட முட்டை சாதாரணமான தேவைக்கு ஏற்ற மாதிரி முட்டை வந்துக்கிட்டு தேவைக்கு மீதி முட்டை வந்தது. இளங்கட தேவையை மாதிரி முட்டை இருக்குது. இப்ப அவங்களுக்கு பாம்காரர்கள் கட்டாடி என்ன செய்வாங்க, கோழி 60 கொடுத்துவாங்க. கோழி 60 கொடுத்தா முட்டை தட்டுப்பாடு ஏற்பாடு முட்டை திரும்ப கூடும். கோழியை வித்தான முட்டை தட்டுப்பாடு ஏற்பாடு இப்ப வித்து போட்டுருவாங்க. சின்ன கோழியாக சின்ன கோழியாக வித்து கொண்டாந்து வித்து போட்டுருவாங்க. அதிக மாட்டேன். குறிப்பிட்ட ஒரு மாட்டைக்கு இருக்குமா இருந்தால் சின்ன பாம்பெல்லாம் மூடி போட்டுருவாங்க. இந்த 1000 2000 3000 கோழி என்று வளர்க்குற அந்த சின்ன அந்த வீட்டு வளர்ப்புல அந்த கைத்தொழில் செய்வாங்க வந்து ஃபார்மை விட்டுவாங்க. ஃபார்மை விட்டாங்கன்னா பெரிய ஃபார்ம் இது ஒரு மாபியா, பெரிய ஃபார்ம்காரனும் இதை திட்டம் முடிச்சுலாம் இதை வந்து சின்ன பாம்புல மூடணும் என்று பெரிய ஃபார்ம்காரனுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். சின்ன பாம்புல மூடிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சொல்ல வேணாம். அப்புறம் இது அரசாங்கம் தீர்மானிக்கும். அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை கொண்டு வர மாதிரி தான் முட்டை உற்பத்தி எல்லாம் போகும். நாட்டுல கட்டுப்பாட்டு விலை வந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலை மாத்திரம் மாதிரி அறிவிக்கு. இது வந்து ஃபேஸ்புக்ல சும்மா நம்பரை போட்டு சொல்றாங்க, இவ்வளவு விற்காட்டி கூட வித்தா செல்லுங்க சொல்றாங்க. அது அப்படி ஒன்று நாங்க கேட்டுனோம். நுகர்வோர் அதிகார சபை கோல் பண்ணி கேட்டோம். அவங்க அப்படி கட்டுப்பாட்டு விலை வந்து அதாவது விலையை காட்சிப்படுத்தணும். நாட்டில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு முன்னர் 10 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் விற்கப்பட்ட முட்டை பொருளாதார நெருக்கடி உச்சம் தொட்ட போது 65 ரூபாய் வரை உயர்ந்தது. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 50 ரூபாயாக இருந்த முட்டையின் விலை தற்போது 30 ரூபாய் வரை குறைந்துள்ளது. பாரிய அளவில் கோழிப்பண்ணைகளை நடத்துவோர் முட்டை விலையை வேண்டுமென்றே குறைத்துள்ளதாகவும், இதன் காரணமாக சிறிய அளவில் கோழிப்பண்ணைகளை நடத்துவோரை இந்த விலைக்கு முட்டையை சந்தைக்கு வழங்க முடியாத நிலைக்கு ஆளாக்கி அவர்களை பண்ணையை மூட வைக்கும் நிலைக்கு ஆளாக்கும் பெருங்கைகள் இந்த திடீர் முட்டை விலை குறைப்பின் பின்னால் இருப்பதாகவும் அஞ்சப்படுகிறது.
முட்டை விலை குறைவது மக்களுக்கு மகிழ்ச்சியான விடயம்தான். ஆனால் முட்டைக்கும் அரசியலுக்கும் இடையில் சமூக ஊடகங்களில் போடப்படும் முடிச்சுகள் பொய்யானவை என்கிறார் அய்யூப் கான்.